ஐப்பசி பூரம் காமாட்சி மகிமை பகுதி 9. பூர்வீகத்தில் நான்முகனால் ஆகாயத்திலிருந்து சந்திரனின் அம்சமாக வருவிக்கப்பட்ட ஆகாச பூபதியானவன் நாளடைவில் வைதீக மார்க்கமான தேவி உபாசனையை விடுத்து அவைதீக மார்க்கமான பௌத்த மதத்தை தழுவினான். தர்ம செயலுக்காக பிரம்மா கொடுத்த அனைத்து பொருட்களையும் பௌத்த மதத்திற்கே செலவழிக்க ஆரம்பித்தான். இதனால் திருக்கோவில்கள் அனைத்தும் களை இழந்தன. தேவியின் திருக்கோவில்களில் நடக்க வேண்டிய வைதீக பூஜைகள் சரியாக நடைபெறவில்லை. அதோடு தெய்வ பக்தியும் அடியோடு இழந்து விட்டான். இப்பாவத்தின் காரணமாக அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போனது. பிறகு என்றோ செய்த ஒரு புண்ணிய பலன்களின் காரணமாக கோரக்ஷ சித்தரை அடையப்பெற்று அவரிடம் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போனதை கூறி வருந்தினான். கோரக்ஷ சித்தர் மீண்டும் வேத மார்க்கமாகிய தேவி பக்தியில் நீ மீண்டும் வரவேண்டும் என்று உபதேசித்து அதன்படி மீண்டும் தேவியினுடைய ஆலயத்திற்கு வந்து அன்னையை ஊனுருக உயிருருக பிரார்த்தனை செய்து தேவிக்குரிய மந்திர உபதேசங்களை பெற்று காஞ்சி தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து தேவியையும் சுவாமியும் தினசரி தரிசனம் செய்து அளவு கடந்த அன்பை பெற்று பக்தியோடு தன்னுடைய அரசாட்சியை நடத்தினான். தர்மம் செழித்தது. இதன் காரணமாக மனமகிழ்ந்த தேவியானவள் அவனுக்கு புத்திர பாக்கியத்தை அளிக்க திருவுள்ளம் கொண்டாள். அவள் தனது மூத்த மகனாகிய விநாயக பெருமானை நோக்கி, மகனே, நீ ஆகாச பூபதியின் மகனாகச் செல்வாயாக என்று கட்டளையிட, அரசனே, காமாட்சி தேவியின் கருணா கடாட்சத்தினால் நான் உனக்கு மகனாக இருக்க வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று கூற தன் மனைவியிடம் அந்த செய்தியை கூறினான். அவள் ஊனுருக உயினுருக பிரார்த்தனை செய்து விநாயகப் பெருமானை குழந்தையாக தன் மார்போடு வாரி அணைத்து கொண்டாள். விநாயகப் பெருமான் பச்சிலம் குழந்தையாக மாறி அவரது மடியில் தவழ்ந்தார். அக்குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் அரசன் செய்து முடிக்க விரும்பினான். குழந்தை அவதரித்த அன்றைய தினத்திலிருந்து 11 நாட்கள் வரையிலும் விசேஷமாக சடங்குகளை செய்து நிறைவேற்றி 12வது நாளன்று ஜாதகத்தை கணிப்பதற்காக அரசனும் அரசியும் நீராடி நித்திய கடன்களை முடித்து தேவியின் சன்னிதானத்திற்கு சென்றார்கள். அங்கே செய்ய வேண்டிய பூஜைகள், அர்ச்சனைகள், ஹோமங்கள் ஆகிய சகலத்தையும் விதிமுறைப்படி மிகச் சிறப்பாக செய்வித்து பிராமணர்களுக்கு உச்சி பொழுதில் அமுதமும் படைத்தார்கள். அப்போது திடீரென மேகங்கள் சூழ்ந்தது. கார் மேகங்களாக இருந்தவை பொன்மயமாக மாறி திடீரென தூறலோடு மழையாக பொழிந்தது. மழையை பார்த்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஏனெனில் அது கார் மழை அல்ல, தங்க மழை. அந்த அதிசயத்தை கண்ட அரசன் அதற்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாமல்